ஹாய் ப்ரைஸ் லார்ட்ஸ். இன்றைக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணுன்ட்டு ஆசைப்பட்றேன். நம்ம நாட்களுக்குள்ளாக கடந்து போயிட்டுருக்கோம். கேட்கக்கூடாததை கேட்டுட்டு இருக்கோம். அந்த பேர்த் பேங்க்ஸ் அப்படின்ற காரியங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். யுத்தங்களை பார்த்துட்ருக்கோம். யுத்தத்தின் செய்திகளை பார்த்துட்ருக்கோம். நிறைய இதுவரைக்கும் நம்ம பார்க்காத காரியங்கள், கேட்கக்கூடாத காரியங்கள் நடக்குமா அப்படின்ற காரியங்கள் ஆண்டவர் சொன்ன இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது சொன்ன வானத்தில் அநேக அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு. ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் நியரிங் த எண்ட் ஆஃப் டைம்ஸ். அப்போது ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறத நிறைய பேர் உணர்றீங்க. ஸோ உணர்ந்தால் மட்டும் போதாது. வி நீட் டு கெட் ப்ரிப்பேர்ட் அண்ட் ஐம் கோயிங் டு ஷேர் யூ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். யூ நீட் டு பி ஹியரிங் இட். நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். ஒரு விசேஷத்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் அது ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு we need to wake up and we need to be ready for the trumpet call. I always feel like somebody's watching me. Now there's literally a video in Spanish talking about what to do if you hear the trumpets. Bubba News posted it a little while ago. Watch this. What to do if you hear the trumpets. Do not go outside. Lock your doors and windows. Do not look up. Do not attempt to record the sound or share it on social media. The signal has already been detected by international systems and does not come from any human or meteorological source. The sound has been recorded on multiple frequencies at the same time and its pattern does not match any known instrument. If you are among the first to hear it, move away from other people. Do not talk to anyone who claims to have understood the message. If meaningless phrases begin to be repeated, in a low voice or in sync, leave that area immediately. Do not follow anyone who moves toward the source of the sound. They no longer respond. If your house begins to shake slightly or the lights dim, find a place without windows and remain silent. Do not respond to any calls from outside, even if you recognize the voice, especially if it comes from above. After the third trumpet, the sound becomes internal. Some begin to hear it inside their skull. If that happens, write down what you hear and burn the paper without reading it. Don't share it. Don't say it. The signal seeks to replicate itself. Remain silent. Remain in the shadows. Don't pray. Don't look to the sky. Don't respond to the sound. Trumpets don't announce anyone's arrival. They are the warning that he is already here. இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, சடனாக வானத்துலேருந்து எக்கால சத்தம் அந்த மாதிரி எதுனா கேட்டுச்சுன்னா எந்த காரணத்தை கொண்டும் கதவை திறக்காதீங்க, எந்த காரணத்தை கொண்டும் வானத்தை பார்க்காதீங்க. சவுண்டுங்கள்லாம் என்னது அந்த ஃப்ரீக்வன்சி இது மைண்டில் எதுனா ஆச்சுன்னா அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அந்த சவுண்ட் வரும்போது என்ன ஆகுது அப்படின்றத வீடியோ எடுக்காதீங்க, சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாதீங்க. அப்புறம் யார் அந்த சவுண்டுக்கு நெருங்கி போகிறாங்களோ அவங்க கூட போகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ட்டு இதெல்லாம் வரும்போது நம்ம கடைசி இதில் ஆல்ரெடி அவர் வந்தாச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பானிஷில் இந்த வீடியோவை வைரலாக பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வானத்துலேருந்து ஒரு எக்கால சத்தம் வரும். ஆண்டவருடைய வருகை வரும்போது எக்கால சத்தம் தொனிக்க போதான். அந்த எக்கால சத்தம் தொனிக்கும்போது யார் மனவாட்டிகளாக கரையில்லாத இருக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் கூட்டிகிட்டு போக வரப்போகிறாரு. அப்போது இது யாருக்கு தெரியும்? உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். the people of government knows about it. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படின்றது தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இதை ஒரு அவேர்னஸாக எடுத்துகிட்டு ஜனங்களுக்கு இதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கால சத்தம் வரும்போது நீங்கள் அது ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஹை ஃப்ரீக்வன்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த சயின்டிஃபிக்காக சொல்லி பாருங்கள். வி ஹவ் கம் டு அ மூமெண்ட் வேர் அந்த பைபிள் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, சத்தியத்தை பொய் என்றும் பொய்யை சத்தியமாக காண்பிக்கிறவனுக்கு ஐயோ. ஸோ நம்ப வேண்டிய காரியங்களை நம்பாமல் இந்த மாதிரி காரியங்களை பிசாசு இந்த காலகட்டங்களில் எல்லோரையும் நம்ப வச்சுட்ருக்கான். ஸோ யூ நீட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல், விஜிலண்ட். போதும் இவ்வளோ நாள் தூங்கி இருந்திருப்பீங்க, எப்படியோ வாழ்ந்திருப்பீங்க. டுடே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, அவுட் சைடில் இருக்கிறவங்களுக்கு காஸ்பல் ஷேர் பண்ணால் இட்ஸ் குட்.
கெட்டு போனவங்க உள்ளேயே இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? வி ஆர் ஷேரிங் காஸ்பல், ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறோம். வி கான்ட் ப்ரீச் டு த ப்ரீச்டு அப்படின்றோம். ஆனால் பவுல் வந்து புறஜாதிகளுக்கு அழைக்கப்பட்டிருந்த போது பேதுரு வந்து யூத ஜனங்களுக்காக அழைக்கப்பட்டிருந்தார். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ரிப்பெண்ட் நவ். நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களே நாமளே சரியில்லைன்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு போய் ப்ரீச் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ அவர் வரப்போகிற நாட்களிலாவது நாம் ஆயத்தமாக இருப்போம். இட் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். வி நீட் டு என்ன சொல்கிறது, செப்பரேட் அவர் செல்ஸ் ஃப்ரம் வேர்ல்டு. உலகத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும். அப்புறமா உலகத்தின் காரியங்கள்லேருந்து வெளியில் வரணும். எனஃப் ஆஃப் ஆல் த நம்ம இது வரைக்கும் பண்ணியிருந்ததெல்லாம் தயவுசெய்து ஒரு பக்கம் உதறி போட்டு பரலோகத்துக்கு போகிற வழியை பார்க்கலாம். இஃப் வி ஆர் கோயிங் டு லெஃப்ட் பிஹைண்ட், இல்லை ஆண்டவரால் நம்ம கைவிடப்பட்டுட்டோம்னா இட் வில் பி ஹாரிபிள்னா ஹாரிபிளாக இருக்கும். தயவுசெய்து டேக் இட் சீரியஸ். தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம் வெரி சூன் அண்ட் இட் வில் பி இன் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அந்த எக்காலசத்தை கேட்குறத நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ, அவங்க வந்து இதை வந்து பப்ளிக் பண்ணி சோஷியல் மீடியாவில் அந்த ஜனங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னா ஹவு மச் மோர் வி ஷுட் பி விஜிலண்ட். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி இப்போ வந்து நிறைய இந்த நியூ ஏஜ் கைண்ட் ஆஃப் ஏலியன் என்ன சொல்கிறது, ஏலியன் இது என்ன சொல்லுவாங்க, நோ ஏலியன் டீச்சிங்ஸ், அந்த எப்படி சொல்கிறது, அந்த வானத்தின் சேனைகளுடைய டீச்சிங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது இப்போல்லாம். ஸோ இது என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா, அப்படியே அந்த மாதிரி இருளான இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை அப்படின்றது இப்போ வந்து நிறைய அந்த கிறிஸ்துகள் இருக்காங்க. பட் இப்போ சத்தியத்தை அப்படியே புரட்டி வேறு மாதிரி பண்ணுற ஒரு இதை நான் கேட்டேன். அதை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள். A plan to rescue planet Earth was devised and a call was sent out, soul to soul in the galactic realm. Planet Earth is in danger. Literally, this is what the call said. We need souls that are ready to go and help this whole planet. But there is a small problem. There is a small caveat. If you go to rescue planet Earth, you have to temporarily forget that you are connected to God. A veil of amnesia will be placed over you as soon as you are born into planet Earth. We're sending the call out now saying we need 144,000 frequency holders to act as volunteers. For the next several thousand years, some of us will go immerse ourselves in Earth's karma. We'll immerse ourselves with tough families, with all these situations of narcissism, abuse, rape. So when this call was sent out, we are the ones who answered the call. The galactic plan to rescue planet Earth is known as the Emerald Covenant. And the Emerald Covenant is agreement made by all the councils of light and all of the light workers as well as humanity on a subconscious level as well as Mother Earth, that we will once again restore Gaia to her perfected state. We will once again come and reverse all the damage done to the grids. We will reverse all the black magic. We will remove all the implants. We will clean up all of the oceans. We will remember who we are. We will get downloads for advanced galactic technology templates to clean up all the damage that's been done. And we will once again restore this planet. So currently there's about 200 million star seeds, we've been told, from the higher dimensions incarnated on this planet. However, most are dormant, inactive. We've been incarnating since the 1950s, immersing ourselves in Earth's karma, but very soon we trust that somehow we will find each other. Many of you are now going to be activated to your soul mission. We are the souls. We are the frequency holders. We are the pure ones. We're the giving ones. We're not the takers saying, let someone else go do it. We're the ones who said, we'll go immerse ourselves. We're all from ascended planets. You're being asked to do what you came here to do. You're here to get your work done and get out. You're here to get your work done and ascend out of this planet. And this lifetime is that. See, அவங்க என்ன சொல்கிறாங்க, a plan to rescue planet Earth was devised and a call was sent out soul to soul in a galactic realm. A plan to rescue planet Earth அப்படின்னு என்ன, ஆண்டவர் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு பிளான் பண்ணி அவர் உலகத்துக்கு வந்து நமக்காக மறித்து போனார். ஆத்மாக்குள்ளே நம்மளோட பேசியும் முடிச்சாச்சு. இது வந்து நம்ம ஆவிக்குள்ளாக நல்லா டீப்பாக போனால் தான் இந்த வார்த்தைகளெல்லாம் நம்மளால் புரிஞ்ச முடியல. இல்லைன்னா ஜஸ்ட் ஏதோ நியூஸ் படிக்கிற மாதிரி இருக்கும்.
எவ்ரிதிங் ஹேஸ் அ டீப்பர் இன்னர் மீனிங். நம்மளுக்கு ஆண்டவருடைய இது பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம உள்ளே போய் புரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், அந்த பிளான் டு ரெஸ்கியூ பிளானட் எர்த் வாஸ் டிவைஸ்ட். ஓகே, ஆல்ரெடி பிளான்டாக இருந்துச்சு இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு. கால் வாஸ் சென்ட் அவுட். அழைப்பும் கொடுத்தாச்சு. ஆத்மா ஒரு சோல் டு சோலாக அது கேலக்டிக் ரெல்ம் அப்படின்றது வந்து ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் கொடுத்தாச்சு. பிளானட் எர்த் இஸ் இன் டேஞ்சர். இப்போ என்ன ஆயிடுச்சு, பிளானட் எர்த் வந்து ஒரு பெரிய டேஞ்சரில் இருக்குது. இட் இஸ் நாட் குளோபல் வார்மிங், இட் இஸ் நத்திங் தட் வாட் வி திங்க். இப்படி ஆயினுக்குது தண்ணியில். நோ, த வேர்ல்ட் இஸ் இமர்சிங் இட் செல்ஃப் இன் சின். பாவத்தில் நிறைஞ்சி வாழ்ந்துட்டு இருக்குது. ஸோ த பிளானட் எர்த் இஸ் இன் டேஞ்சர். லிட்ரலி திஸ் இஸ் வாட் த கால் செட். அந்த கால் வந்து என்ன சொல்லிச்சுன்னா, we need souls that are ready to go and help this whole planet. நம்மளுக்கு வந்து உண்மையான சோல்ஸ் வேணும் போயிட்டு இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு. We need souls that are ready to go and help the whole planet. But there is a small problem. என்ன ப்ராப்ளம்னா, if you go to rescue planet Earth, you have to temporarily forget that you are connected to God. A wheel of amnesia will be placed over you once you are born. ஸோ ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்த உடனே அம்னீசியா அப்படின்றது வந்து அந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ், ஒரு மாதிரி டிசீவிங் ஸ்பிரிட், டிசீவிங் வீல் இஸ் புட் ஆன் த ஹியூமன் தாட்ஸ். ஆனால் இஃப் யூ வாண்ட் டு ரெஸ்கியூ திஸ் பிளானட், இந்த பிளானட்டை நீ காப்பாற்றணும்னு நீ நினச்சேன்னா, யூ ஹாவ் டு டிஸ்கனெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் காட். கடவுள்கிட்டேருந்து உன்னை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோ. ஓகே, as soon as you are born in the planet Earth, we are sending call out now saying we need when எவ்வளோ இது 1,44,000. see they are telling we are sending call out now saying we need when 1,44,000 to act as a volunteers for next several thousand years. பாருங்க, இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1,44,000 எங்கே இருக்குது பைபிளில்? நீங்கள் ரெவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரால் முத்திரை போடப்பட்டவங்க, ஆண்டவரால் முத்திரை போடப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறவங்கள இவங்க வந்து அப்படியே உல்டாவாக பண்ணி we are sending call out now saying we need when அந்த 1,44,000 அந்த ஈச் ட்ரைப்லேருந்து மார்க் ஆவாங்க பாருங்கள். அந்த மார்க் ஆகிற ஒரு நம்பரு சேர்த்து லாஸ்ட்டில் வர்றது 1,44,000 ரெவல்யூஷனில் இருக்குது. அதை டு ஆக்ட் அஸ் அ வாலண்டியர்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் செவரல் தௌசண்ட் இயர்ஸ். சம் ஆஃப் அஸ் வில் கோ அண்ட் இம்மர்ஸ் ourselves இன் எர்த் கார்மா. ஆண்டவருடைய வருகையில் யார் எடுத்துக்கொள்ளப்படுறாங்களோ, அந்த ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுறவங்க வரப்போகிற 1000 years ரெயினில் வந்து நம்ம திரும்பி வருவோம். ஸோ அவங்க வந்து அதை மாற்றி சொல்லி we will immerse ourselves with tough times. அவங்க போயிடுவாங்க, பட் we will immerse ourselves with tough families. ஆண்டவர் இந்த உலகத்திலேருந்து நம்மளை எடுத்துக்கொண்ட பிறகு அந்தி கிறிஸ்து தான் இந்த உலகத்தை ஆள போகிறான். அப்போது மெனி மார்டிர்ஸ் வில் பி தேர். யார் இப்போ நீ வந்து ஆண்டவருக்குள்ளாக பரிசுத்தமாக வாழாமல் ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு உலகத்துக்கு ஒரு வேஷம் உனக்கு ஒரு வேஷம் பண்ணின்னு நீ உன்னை ஏமாற்றிட்டு இருந்தனா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வரும்போது நீ வந்து இது ட்ராமாங்க பண்ணின்னு காமெடி பண்ணின்னு அவங்கள பற்றி பேசிக்கின்னு சிரிச்சிக்கின்னு இந்த மாதிரி நீ பண்ணியிருந்தேன்னா, ஆண்டவருடைய எச்சரிக்கை சத்தம் உங்ககிட்ட கேட்கும் போது நீ அதுக்கு செவி கொடுக்காம இருந்தேன்னா நீ போகிறது இல்லை. ஓகே, இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம்? பரலோகத்துக்கு போகணுன்றதுக்காக தான் ஆண்டவர் நம்ம அழைச்சார். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இங்கே பிசாசானவன் அந்த இந்த வீடியோ கமெண்ட்ஸ் நான் பார்க்கும்போது என்ன ஒரு நம்ம கிறிஸ்தவர்கள் கூட மெசேஜ் கேட்கும்போது அவ்வளோ இஷ்டமாக நம்ம கமெண்ட்ஸ் பண்ண மாட்டோம். ஈச் கமெண்ட்ஸில் ஒரு மாதிரி ரொம்ப டீப்பாக நம்ம பிசாஸ் அவங்களுடைய மைண்டை ரொம்ப அப்படியே இது பண்ணிட்டுக்கிறான் பாருங்க. the earth will அவங்கெல்லாம் போயிட்டு பிறகு the earth will have to face some tough families. so there will be many martyrs. ஆண்டவருக்காக ரத்தம் சிந்தி மறிக்க வேண்டிய சிலர் இருப்பாங்க. it is not very important. நிறைய பேர் சொல்லுவோம் நாட் இம்பார்ட்டன்ட், நாட் வெரி ஈஸி. நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன ஆனாலும் ரத்த சாட்சியாக நான் மறிச்சிடுவேன். அந்த காலகட்டங்களில் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். இட் வில் நாட் பி லைக் ஆஸ் யூ திங்க். ஏதோ ஈஸியாக இருக்கோ, ஐயோ கன்று வைப்பாங்க கன்று ஷூட். நோ, இட் வில் பி வெரி வெரி டஃப். ஸோ கிறிஸ்தவங்க ஃபஸ்ட்டு உஷாராகி நீங்கள் தூக்கத்துலேருந்து ஏஞ்சா தான் மற்றவங்கள நம்ம எழுப்ப முடியும்.
நாம் போய் மற்றவங்களை எப்போ எழுப்ப முடியும்? நீ ஏஞ்சா தானே மற்றவங்களை எழுப்ப முடியும். நீயே ஏஞ்சல, நீ எப்படி மற்றவங்களை எழுப்ப போகிற? ஸோ வித் ஆல் தி சிச்சுவேஷன் ஆஃப் நார்சிசம், அப்யூஸ், ரேப், when the call was sent out, we were the ones who answered the call. ஸோ அவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் இந்த காலுக்கு ஆன்சர் பண்ணோம். ஸோ நாங்கள் தான் இந்த காலுக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா, we are ready to disconnect ourselves from God and let this 1,44,000 people, let them go, and this world is the world will go into a chaotic situation. It will be there, but we need to save the planet. Rescue planet Earth is called Emerald Covenant. The aliens, see, அவன் அது சொல்கிறான் அந்த ஆள், பரலோகத்தில் இது நிச்சயிக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி இந்த ராப்சரு, கர்த்தருடைய வருதெல்லாம் பிசாஸ் கூட நல்லா தெரியும். ஆனால் அவன் ஈஸியாக அப்படியே எப்படி திருப்புறான் பாருங்கள். I don't know how many of you understand. The aliens will restore the Earth planet and reverse all the damage. ஸோ வானத்துலேருந்து தள்ளப்பட்ட எல்லா தூதருங்க இப்போ இனிமேல் தான், இது வரைக்கும் நம்ம பார்த்த கடவுளுங்கள்லாம் இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே தான் பார்க்க போகிறாங்க எல்லாருமே. ஓகே, they will restore the Earth planet. அப்படின்னா என்ன, how they are going to restore? They want to restore to the ancient days. அப்படின்னா அந்த பாபேல் கோபுரம் கட்டினப்போ, அந்த சோதம் குமாராவின் நாட்களிலே எப்படி மோசமான பாவங்கள் நடந்துச்சோ, இதெல்லாமே they want to restore it back. See, they are not able to completely occupy this world. அந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுக்கு இப்போ இருக்கிற இந்த ப்ரெசென்ட் வேர்ல்டை கம்ப்ளீட்டாக ஆளுகை செய்ய முடியல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறார், இப்போது கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அந்த லைட்டு மங்கி எரிஞ்சிட்ருக்கு, சிலது பிரைட்டாக எரிஞ்சிட்ருக்குது. ஸோ தே ஆர் நாட் ஏபிள் டு டூ இட் இன் அ ஃப்ரீ ஆக்சஸ் இல்லை அவங்கக்கிட்ட. ஏன்னா பரிசுத்த ஆவியான நம்மளுக்குள்ளே கிரியை செய்துட்டு இருக்கிறதுனால அதுங்களால முடியல. ஸோ தே வெயிட்டிங் வென் வி வில் அசெண்ட் அப். நம்ம எப்போ போகிறோமோ அப்போ சத்ருவானவன் கிரியை செய்ய ரெடியாகிறானா. கரண்ட்லி 200 million ஸ்டார் சீட்ஸ் ஆர் வெயிட்டிங் டு இன்கார்னேட். அப்படின்னா 200 million வானமண்டலத்தின் பொல்லாதாவிகள் மறைஞ்சிருக்கு. ஸோ எப்போ தேவனுடைய வருகை வந்து எடுத்துக்கொள்ளப்படுதோ அப்போ என்ன ஆகிடும், தே ஆல் வில் கம் அண்ட் டுவெல் இன் த ஹியூமன் பீயிங்ஸ். மனுஷன் பேயா மாறுகிற காலகட்டத்துக்குள்ளே வரும். எப்போ ராப்சர் ஆகிட்டு ஆண்டவருடைய வருகை வந்து அவருடைய பிள்ளைகளை அவர் எடுத்துக்கொண்டு போகிறாரோ, சத்ரு கம்ப்ளீட்டான ஒரு ஆக்சஸ் எடுத்துக்கிறதுக்கு அவனுக்கு டைம் வந்துடும். அப்போது ராப்சர் ஆகிட்ட பிறகு ஈச் சீட் வில் டேக் அப். அப்புறமா அந்த பாடி அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். பிசாசு இந்த உலகத்தை எப்படி ரிஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் கையிலேருந்து கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்து அந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை டிசீவ் பண்ணி நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது. அந்த ரெஸ்டோரேஷன் தான் அவன் பேசிகிட்டு இருக்கான். பட் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இவ்வளோ நல்ல ஒரு டீச்சிங்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் சோல்ஸ் மிஷன், சி உனக்கு இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வேலை இருக்குது, அந்த வேலை முடிச்சுட்டு நீ திரும்பி போகணும் அப்படின்றாங்க. அப்போ அவங்களே சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும் பார்த்துக்கோங்க. நம்ம எதற்காக ஆண்டவர் நம்மளை அழைச்சார்? அவரை அறிகிற அறிவை கொடுக்க தான் நம்மளை அழைச்சார். அந்த பாவ மன்னிப்புக்காக தான் நம்மளை அழைச்சார். இந்த பொல்லாத உலகத்தில் பேதுரு எழுதும் போது சொல்ல, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் கிறிஸ்துவாகிய தேவன் நமக்காக மரித்தார். அந்த இரத்தத்தினால் நம்ம கழுவி பரிசுத்தமாக்கி அந்த நற்காரியங்களை நமக்கு நம் மூலமாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, souls mission to destroy. We are the souls. We are all from the ascended planets. அவங்களே சொல்லிக்கிறாங்க, we are all from ascended planets. அப்படின்னா வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் வந்து அவங்களுக்குள்ள வாசம் பண்ணுறதுனால, இப்போ எப்படி ஏசப்பா நம்மளுக்குள்ளேருந்து கிரியை செய்கிறாரோ அதே போல் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளும் அவங்களுக்கு ஒரு டீச்சிங்ஸ் கொடுத்து அந்த ஒரு மாதிரி ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் கொடுத்து ஜனங்களை வந்து டிசீவ் பண்ணிட்டு. ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல். we are living in the end age of AI, artificial intelligence அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வார்த்தை என்ன வந்து, டிரான்ஸ்ஹியூமனிசம். நீங்கள் வந்து தானியலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய அந்த ராஜா பார்க்குற ஒரு கனவில் ஒரு பெரிய சிலை இருக்கும். அந்த 4 stages இருக்கும். லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து மண்ணும் இரும்பு கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஏஜ் வந்து யார், செகண்ட் அந்த எல்லா ஏஜும் முடிஞ்சிச்சு. இப்போ 4வது லாஸ்ட் ஏஜில் வந்து நிற்கிறோம் நம்ம. அதில் என்ன, மண்ணும் அயனும் கலந்துருக்கு. தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஹியூமனிசம். மண்ணு நாம்போ, அந்த அயன் வந்து வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள்.
அதுவும் அந்த பாருங்கள் அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இன்றைக்கி பிசாசு வரான். இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து மந்திரம்லாம் பண்ணுறதில்ல, நான் வந்து எதுவுமே பண்ணுறதில்ல, நான் இப்படி பண்ணுறேன், நான் அப்படி பண்ணுறேன். நீ சாட் ஜிபிடி கிட்ட ஆகட்டும், மெட்டா இல்லை ஆகட்டும், நீ ஏதாச்சும் நீ கேட்டேன்னா இட் இஸ் ஈக்குவல் டு குறி சொல்கிறது தான். ஸோ இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன், ஸ்டாப் யூஸிங் சாட் ஜிபிடி. நீ வந்து ஆக்சுவலாக இமேஜுங்க பண்ணி வைக்கிறது அது வேறு. இப்படி ஆக போகுது, இது என்ன பண்ணலாம், அது அப்படி இது இப்படி இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறது, இந்த மந்திரம் பண்ணுறது, சூன்யம் பண்ணுறது, இதெல்லாமே இதுக்கு தான் ஈக்குவல் ஆகுது. ஓகே. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு வந்ததுலேருந்து இப்போ ரியல் எதுன்னே தெரியாமல் ஆயிடுச்சு. ஸோ இல்லாத ஒரு சினாரியோவை எடுத்து இருக்கிற மாதிரியே கூட பண்ணுறாங்க, எதனோ பண்ணுறாங்க. வி கான்ட் பிலீவ். சடனாக ஒரு நியூஸ் மாதிரி வருது, அது பார்த்தா ஏஐயாக இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு வாட் யூ ஆர் சீயிங். அன்லெஸ் உங்கள் கையில் பைபிள் கொடுத்துக்கிறாரில்ல ஆண்டவர், ஒழுங்காக தயவுசெய்து படிக்க ஆரம்பி. இது வரைக்கும் பைபிள் படிக்கலாங்களும் தயவுசெய்து இட் இஸ் எனஃப். எல்லா டைம் விளாட்ன டைமெல்லாம் முடிச்சு கொஞ்சம் பைபிள் எடுத்து படித்து இது பண்ணுங்கள். கடைசி ஒரு வீடியோ காமிக்கிறேன், அதை கூட பார்த்துட்டு வந்துடலாம். Listen up. Y'all gotta hear this. 50 more years, and we're all gonna know why, when, where, how, and who gets to go. So let's all have a good time before the break of light. The strings will start separating come 2025. So look for the subtle clues. It won't make a front page of news. That depends upon which side that you choose. There's a crack in the world. இங்கே பார்த்தீங்கன்னா 1977 ஒரு பாட்டு வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து 50 more years we all gonna know why, when, where and where, how and who gets to go. இன்னும் 50 வருஷத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிடுமா why, when, where, how and who gets to go அப்படின்னு, யார் போக முடியும் எங்கே. ஸோ லெட்ஸ் ஆல் ஹாவ் அ குட் டைம் பிஃபோர் த கிரேட் டிவைட். கிரேட் டிவைட்னா என்ன? கிரேட் டிவைட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நம்ம ஏசாயா 60 பார்த்தோம்னா ஏதோ ஒரு காரிருள் உலகத்தை ஃபுல்லாக வந்து முடப்போகுது. அந்த காரிருள் வர டைம்லேயே ஒரு எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, உலகெல்லாம் இருளில் இருக்கும், ஆனால் ஊமையில் மட்டும் தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கப்படும் அப்படின்னு என்ன? இட் இஸ் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் த ராப்சர். ஆண்டவருடைய வருகையை குறித்து தான் அது அந்த வசனம் பேசுது. அப்போது த கிரேட் டிவைட் அப்படின்னு என்ன? த கிரேட் டிவைட் இஸ் நத்திங் பட் த ராப்சர். ஆண்டவர் வந்து கோதுமைகளையும் அவருடைய பிள்ளைகளையும் பிரிக்கிற டைம் வந்துருச்சு. ஸோ தே ஆர் சிங்கிங். அவங்க இப்போ பிசாசுனுடைய ராஜ்யத்தில் தீர்க்கதரிசிங்க இருப்பாங்க இல்லையா, அதுங்க இந்த பாட்டுங்களை பாடுதுங்க பாருங்க. த திங்ஸ் வில் ஸ்டார்ட் செப்பரேட்டிங் கம் 2025. ஸோ லுக் ஃபார் த சட்டில் ப்ளூஸ். இட் won't மேக் அ ஃப்ரண்ட் பேஜ். ஸோ இட் வில் நாட் பி விசிபிள். ரொம்ப விசிபிளாக எதுவும் இருக்காது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வி டேக் அப் திங்ஸ் அப்படின்ட்டு. தட் டிபெண்ட்ஸ் ஆன் போத் சைட் தட் யூ சூஸ். அது உன் கையில் இருக்குது. நீ எதை சூஸ் பண்ணுற. இஃப் யூ சூஸ் த லைட் யூ வில் பிகம் த children of light. If you choose darkness you will be the child of darkness. அண்ட் அந்த கிரேட் டிவைடுக்குள்ளே யார் போவாங்க அப்படின்றது சூஸ் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ ஆண்டவர் சரியாக்குனதை எவனுமே திரும்பியும் சரியில்லாமல் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆண்டவர் ஒரு மனுஷனை காப்பாற்றுறதுக்காக அவர் ஒரு பிளான் கொடுத்துட்ட பிறகு இதுங்கெல்லாம் என்ன பண்ண போகுதுங்க? ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. தேர் ஆல் லைஸ். அந்த ஃபால்ஸ் காஸ்பல் அப்படியே ஒரு மாதிரி people will believe all these things. ஸோ there is a crack in the world. இந்த உலகத்தில் இந்த பிளானெட்டில் ஒரு பெரிய கிராக் இருக்குது. ஸோ ஆல் ஆஃப் திஸ் இஸ் த எண்ட் டைம்ஸ் உடைய இது. கடைசி நாட்களில் புத்தி பெருகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, தானியலுடைய கடைசி அதிகாரத்தில். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன். இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேவனுடைய பிள்ளைகளே,
போதும். டேக் டைம். வீக்லி ஒரு வாட்டி ஒரு 2-3 வாட்டினாலும் உபவாசம் எடுங்க, ஜெபிங்க, பர்சனல் லைஃப் சரி பண்ணுங்கள், பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, ஊழியத்தை பலப்படுத்துங்க. பிசாசானவன் வந்து அவனுக்கு கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. ஸோ பூமிக்கு தள்ளப்பட போகிற நேரம் வந்துடுச்சு. ஸோ he has only limited period of time and he is going to flip the people like this and that. So it is very important all of us enough of playing around. கொஞ்சம் வேலை அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு ப்ரேயரில் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும், அந்த ஒரு சீரியஸ்னஸ்க்குள்ளாக நீங்கள் போகணும் அப்படின்றத ஆசைப்படுறதுனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ மே திஸ் வீடியோ push you towards God. We are very actually ஆண்டோடைய வருகை அப்படின்றது இட் இஸ் இன் அ டியூ டைம். இந்த பர்த் பேங்க்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வயிறு வலிக்கு முன்னாடி என்னென்ன வருமோ அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகினுக்குது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் us to get ready.